அல்லு அர்ஜுன் இஷ்யூ மக்கள் சார்ந்து பேசுவோமா, என்ன நடந்துச்சு 2 நாளில் அப்படிங்கிறத. நடிகர் அல்லு அர்ஜுனோட படம் புஷ்பா 2 அப்படிங்கிற படம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மாபெரும் வெற்றிங்க. இவருக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 300 கோடி கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி செய்தித்தாள் யூடியூப்பில் இதிலலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட ஃபேன்ஸை பார்க்குறதுக்காக தேட்டருக்கு போயிருக்காருங்க. தேட்டரில் போகும்போது என்ன ஆயிருக்கு, ஒரு சின்ன பொண்ணு கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல் ஒரு தேட்டரில் ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கு. இவரோட சம்பளம் எவ்வளோ, 300 கோடி. நம்ம வாங்குற மாதிரி 10,000 ரூபா, 20,000 ரூபா, இல்லை மேக்ஸிமம் 1,00,000 ரூபா இந்த மாதிரிலாம் சம்பளம் வாங்கலை. அப்போ இவர் 300 கோடி சம்பளம் வாங்குறாருங்கிறது எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். திட்டத்தட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லை ஆந்திர பிரதேசில் 1000 வீடு, நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கே என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏதாவது வழி இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து ஒரு வீடு ஒரு காடி வாங்கிட்டோம்னா அதோட கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிட்டோம்னா ரிட்டையர் ஆகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் ஒரே படம் நடித்து 300 கோடி எல்லாம் நிறையா நடிகருங்க இப்படி தாங்க வாங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 வீடு வாங்குகிற அளவுக்கு இவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே படத்தில் வந்து லாபம் வருது. ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து செய்தித்தாளில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அல்லு அர்ஜுன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு குடும்பத்தை மதிக்கலை, இது பண்ணல, இப்போ வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சில பேர் ஆந்திர பிரதேசில் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா அல்லு அர்ஜுன் மேலே வெறுப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கு, அந்த பொண்ணோட குடும்பம் என்ன ஆச்சு ஏதாச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க, ஏதோ கேனத்தனமாக போய் பார்த்துருக்கு அப்படிங்கிறத பற்றி எந்த மீடியாவும் பேசுகிறது இல்லைங்க. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. 300 கோடியில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடு, அதாவது சொன்னால் 1000 வீடு கட்டுற காசு, ஒரு வீடு கட்டுற காசு இவர் தேட்டருக்கு போய் பார்க்கணுங்கிறதுலாம் நான் போகிறாரு, நான் எதுவும் இல்லைன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. போகும்போது அதுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி, இந்த மாதிரி இது இருக்குப்பா இவ்வளோ பேருக்கு இவ்வளோ கேப் இருக்குது, அவங்களுக்கு தண்ணி கொடுப்போம், இது கொடுப்போம். உன்னையெல்லாம் நம்பி தானையா 500ரூவாலேருந்து 1000 வரைக்கும் உன்னையெல்லாம் நம்பி தேட்டரில் பாவம் அந்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ரசிகர்கள்லாம். ஆனால் எந்த ரசிகரையும் எந்த நடிகரையும் கண்டுக்க போகிறதும் கிடையாது. உயிரினும் மேலானவளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கூட சொல்லிக்கிட்டு இருப்பாப்புல. விஜயோட படத்துக்கு மட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 10 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. ஆடியோ ஃபங்க்ஷனுக்குள்ளே நுழைய முடியாமல் அடித்து விரட்டி, அதுவும் காசு 4000 5000 கொடுத்து அடித்து விரட்டி, இந்த மாதிரிலாம் நான் ஏகப்பட்ட பேர் பார்த்துருக்கேன். டிக்கெட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி இறந்து போய் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனால் அது யாருமே விஜய் போய் பார்க்கலங்க. இன்றைக்கி வந்து ரசிகர் தான் என் உயிர்னு சொல்லி விஜய் சொல்லிகிட்டு இருக்காரு. யாருமே போய் பார்க்கல. அட்லீஸ்ட்டு ஆந்திர பிரதேஷ்லேயாவது அவர் அரெஸ்ட் பண்ணி ஒரு என்கொயரி கேட்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கெலாம் வந்து ஒரு என்கொயரியும் வைக்கவே இல்லை. அதுவும் விஜய் போய் பார்க்கவே இல்லை. ஆனால் விஜய் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணு நீட் எழுதி வந்து என்னென்னா அனிதாங்கிற பொண்ணு நீட் எழுதி பாஸ் பண்ண முடியாமல் இறந்து போச்சு, சூசைட் பண்ணிச்சு. அந்த வீட்டுக்கு வந்து அடிக்கடி போய் அரசியல் பண்ணிகிட்டு கிடந்தாப்புல. ஆனால் அந்த வீட்டுக்கு போய் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதமாக செய்தித்தாளை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு நீட்னால பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க. ஏதாவது எவனாவது ஒரு கோடீஸ்வரன் வேணுமெல்லாம் 250 கோடி 350 கோடி ஒரு வீடு வாங்குகிற காசு அப்படி அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து, அப்பா பரவாயில்லப்பா அந்த சட்டத்தை நாங்கள் அப்புறம் பார்த்துப்போம், நீட்டு சட்டத்தை அப்புறம் பார்த்துப்போம், எங்ககிட்ட வண்டியாக காசை கொட்டி கொடுத்துருக்காங்க இந்த முட்டா பசங்க ஃபேன்ஸுங்கிறாங்க. அதுலேருந்து உனக்கு வந்து இந்த விஜயகாந்த் ஐயா மாதிரி அதுலேருந்து உனக்கு கொஞ்சம் காசை கொடுத்து நீ போய் படி அப்படிங்கிறதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி டேட் வரைக்கும் எவன் இல்லைன்னு கேட்டால் அதை வச்சு அரசியல் பண்ணுமோ அரசியல் தான் பண்ணிக்கிட்டு காசை கோடி கணக்கில் சம்பாரிச்சிட்டு ரசிகர்கள் மக்கள் நாடு இன்னும் முட்டாளாக போயிட்டுருக்கு. நீங்கள் பாருங்கள் எந்தெந்த இடத்துல வந்து வெள்ளம்லாம் வந்து அப்படியே இதாகிட்டுருக்கு. தண்ணி இல்லைங்கிறாங்க, ஆனால் வெள்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் போயிட்டுருக்கு. மலையில் வர்றது சுத்தமான தண்ணி அப்படிங்கிறாங்க. இந்த அளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சினிமாக்காரங்க அரசியல்வாதிங்க இவங்கெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தலைக்கு மேலே தூக்கி வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அவன் தலைக்கு மேலே நின்று டொங்கு 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 டொங்குன்னு எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை எப்போ தான் நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. எப்போ தான் தமிழகம் முன்னேற போகுது அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. இதோட ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வியாக்கானம் பேசுகிறேன் ஒருத்தன் இருக்கான் சீமானுன்னு சொல்லிட்டு. ஐயோ சாமி, அவன் சொல்லுவான் விவசாயத்தை பண்ணால் அது பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் அப்படின்மா. நான் வந்து ஒத்துக்கிறேன்யா, இந்த மேடை போட்டு செலவு பண்ணுற காசு எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதுவே 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா ஆகுதுங்கிறாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவன் பார்த்திங்கன்னா 10,000 மேடை கிட்ட போட்டிருப்பான். தங்குறதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் 3 மாதம் ஒரு வாட்டி காரை மாற்றிக்கிட்டு இருக்கான்.
இவன் அட்லீஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு 250 ஏக்கர் மேடை போடுற காசுக்கு 250 ஏக்கர்லாம் எதுக்குப்பா, ஒரு 2 ஏக்கர் செலவு பண்ணி நாம் அப்படின்னு அவன் பேரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவனோட சொந்த இதுலேருந்து இது பண்ணுறான்யா, விவசாயத்தை இந்த மாதிரி பண்ணிட்டோம்யா, இதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கிழிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாவும் நம்ம வந்து நம்பலாம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பேசுகிறது தான் வந்து சூப்பராக இருக்குது. பேச்சுக்கு பேச்சு, நாடகம், இவங்கள நம்பியே உருப்படாமல் போயிட்டுருங்க. செய்கிறவன் பேச மாட்டான். முதல்ல எப்படி செய்கிறவன் பேச மாட்டான். ஆனால் சின்ன வயசுலேருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வந்தே பாரத் மாதிரிலாம் ட்ரெயின்லாம் வந்து இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். இப்போ ஏகப்பட்ட வந்தே பாரத் ட்ரெயின் வருது. நீ ஏன்டா அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பஸ்ஸில் இருந்துச்சியா, அதை கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமராஜர் கொண்டு வந்தார். அதோட முடிஞ்சுன்னு வச்சுக்கோ. இப்போ இருக்க பஸ்ஸை போய் பாரு, அப்படியே பித்தளை நெருஞ்சி இதாகி அப்படி இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேவலமாக இருக்குது அந்த பஸ்ஸு. ஏதாவது ஒரு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் பஸ் உருப்படியாக இருக்கா? இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை எப்படா பாழாக்கலான்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். எதுக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ன்னு சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு சரியாக வந்து என்ன பண்ணணும்னு தெரிஞ்சால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.